வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்புட்னா, நான் ரீசென்ட்டா பார்த்த மூவி சித்தா. ஸோ நெறைய பேர் இந்த படம் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப லேட்டா இப்ப தான் பார்த்தேன். இது எந்த ஓடிடில இருக்குன்னு கூட தெரியாம லாஸ்ட்டா ஓகே இதில தான் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு பார்க்க எனக்கு இவ்வளோ நாள் ஆயிருச்சு. ஸோ இந்த மூவி பத்தியும், இந்த மூவி பார்க்குறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, என்னோட வியூஸ் என்ன அப்படின்றத பத்தியும் தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் ஜென்ரலாவே ஒரு மூவி நான் பார்க்குறேன், லைக் ரிவ்யூஸ்லாம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பா அத பார்த்துருவோம் நம்ம. ஸோ அந்த மாரி நான் பார்க்குறேன்னா, அதோட டைரக்டர் யாரு? அதெல்லாம் நான் மூவி முடிஞ்சோனே பார்ப்பேன். ஸோ நான் வந்து இந்த மூவி முடிஞ்சு பார்க்கையில, இது வந்து அருண்குமார்ன்ற டைரக்டர்னோனே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா, கரெக்ட்டா இந்த மூவி நான் பார்க்கறதுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் கார்ல போயிட்டுருந்தப்போ, பண்ணையாரும் பத்மினியும்லேருந்து அந்த எனக்காக பொறந்தாயே அந்த பாட்டு ஓடிட்டுருந்தது. ஸோ எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, இந்த டைரக்டர் எவ்வளோ நல்ல படம் எடுத்திருக்காரு. பண்ணையாரும் பத்மினியும் வந்து அவ்வளோ நல்ல படம். எனக்கு ரொம்ப புடிச்ச படம். ஒரு செம்ம ஃபீல் குட் மூவியா இருக்கும். இவ்வளோ நல்ல படம் எடுத்த டைரக்டர, அந்த படத்த பெருசா ஓடாததுனால தான், அவர் அடுத்தடுத்து இந்த மாரி படங்கள் எடுக்கவே இல்ல. இத மட்டும் எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இதே மாரி நெறைய மூவி எடுத்திருப்பாரு. அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். லைக் லிட்டரலி நான் இத தான் சொன்னேன். கார்ல இருக்கையில என் ஹஸ்பண்ட் கிட்ட இத சொல்லிட்டே வந்தேன். வந்ததுக்கப்புறமா இந்த மூவி சரி லீவ் நாளு இந்த மூவி பார்க்கலான்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறமா, அதே டைரக்டரோட மூவின்னு எனக்கு தெரியறப்போ, ஓ! இந்த டைரக்டர் அடுத்த மூவியா இது? சூப்பரா இருக்கே! பரவாயில்லையே! அந்த பண்ணையாரம் பத்மினியும் எடுத்த டைரக்டர்ன்ற ஒரு இதுக்கு சூப்பரா எடுத்திருக்காரு. அப்படின்ற மாரி எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது ஃபர்ஸ்ட் திங். ஸோ இந்த மூவி வந்து எத பத்திதுன்னா, நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தைக்கு நடக்கிற சைல்டு அப்யூஸ் அத பத்தி தான் இந்த படம் பேசுது. ஸோ இந்த மாரி நடக்குது அப்படின்றத. அ ஸோ இது வந்து இந்த மாரி நடக்குது, இப்படி நடக்கிறது தப்பு. இந்த மாரி இதில நெறைய நீங்க என்ன சொல்ல, லைக் ஒரு நார்மலா ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமா இல்லாம, இது வேற ஒரு ஜர்னர் ஆஃப் ஃபிலிமா தான் இருக்கு. உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்றது தான் இந்த படமா இருக்கு. ஆனாலுமே ஒரு படமா பார்க்குறப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கேயுமே போல. அடுத்து என்ன, அடுத்து என்னன்ற அந்த ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்லாம் இருக்கும்ல, அதையுமே கரெக்ட்டா இந்த படத்தில கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த 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 மூவி பேசுற விஷயங்கள், இதில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, சில டயலாக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. கடைசியா அந்த லைக் டுவர்ட்ஸ் த கிளைமாக்ஸ்ல வர நெறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒண்ணு வந்து என்னன்னா, அந்த பொண்ணு அந்த ஹீரோயின் அந்த பொண்ணு வந்து சொல்லுவா, ஆ நான் இ இந்த மாரி பஸ்ல எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு வந்து இதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அப்யூஸ் நடந்துட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு ஹராஸ்மென்ட் நடந்துட்டே தான் இருக்கு. எந்த பொண்ண கேட்டாலும் எல்லாருக்குமே இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, எந்த ஆம்பளைய கேட்டாலுமே அ நான் வந்து உத்தமன்னு சொல்றீங்க. அது எப்படி? அப்படின்ற மாரி ஒரு ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. அது வந்து எனக்கு இப்படி ஒரு டயலாக் ஒரு ஒரு மேல் டைரக்டர்ட்டருந்து வரப்போ எனக்கு அ ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ரொம்பவே பரவாயில்லையே! இப்படி எழுதியிருக்காங்களேன்றது. ஏன்னா இது வந்து உண்மை. இதான் உண்மை. எல்லாருக்குமே நடந்திருக்கும் தான். ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லணும் அப்புட்னா, அ நான் ஒரு ஸ்கூல் டேஸில அல்லது ஒரு காலேஜ் டேஸில, அதுக்கப்புறம் ஆஃபீஸில ஒர்க் பண்ணையில, இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயுமே நான் வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பொண்ணுங்க மட்டும் இருக்கையில ஒரு 4 பேர், 5 பேர் உட்காந்து பேசுறோம்னா, ஒரு 6 பேர் உட்காந்து பேசுறோம்னா, அதில 4 பேருக்கு அது ஏதோ ஒரு இடத்துல என்னமோ ஒண்ணு நடக்க தான் செஞ்சிருந்தது. ஸோ இது நானே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இத பத்தி நான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பேசையில, அ எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் ஒரு 11த் ஸ்டாண்டர்ட் இல்ல 12த் ஸ்டாண்டர்ட் படிக்கையில, ஒரு ஃப்ரீ பீரியட்ல நான் 4 பேரு ஒரு பெஞ்ச்ல உட்காந்துருப்போம் இல்லையா? அந்த 4 பேரு முன்னாடி இருக்க பெஞ்ச்லேருந்து 2 பேர் பின்னாடி திரும்பி உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அந்த 6 பேர் பேசிட்டு இருந்தோம். அங்க ஏதோ ஒரு டாபிக் போகையில ஒரு பொண்ணு வந்து இந்த மாரி சின்ன வயசுல எனக்கு நடந்தது அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொன்னா. ஸோ ஒருத்தவங்க ஓப்பன் அப் பண்றதுக்காக தான் மத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சோம். இன்க்ளூடிங் மீ. நானும் சொன்னேன். ஏன்னா எனக்கு இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தப்ப அது என்னன்னே எனக்கு தெரியல. அத திரும்ப ஆனா ஏதோ ஒண்ணு மைண்ட்ல இருந்தது. அ அத ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாரி ஒருத்தவங்க பேசையில, ஓ! இதான் நமக்கும் நடந்ததுன்னு அத திரும்ப ஓப்பன் அப் பண்ணி பேசுறதுக்கே வருஷம் அவ்ளோ ஆயிருந்தது. நான் 11த் ஸ்டாண்டர்ட் படிச்சேன் அப்போ. ஸோ இதே மாதிரி தான் அங்க இருந்த எல்லாருமே சொன்னாங்க. அதாவது அந்த 6 பேர்ல எனக்கு தெரிஞ்சு 4 பேரு எனக்கும் இது நடந்திருக்கு. அப்படின்னு வேற வேற ஃபார்ம்ல சொன்னாங்க. அதோட டிகிரி மாறுது. வேற வேற இடத்துல நடந்திருக்கு. வேற வேற பெர்சனால நடந்திருக்கு. ஆனா நெறைய பேருக்கு நடந்திருந்தது. ஸோ இதான் நடந்துச்சு.
இது இது வந்து இந்த இடத்துல மட்டும் இல்ல. இதுக்கப்புறமா அ நான் காலேஜ் படிக்கலயும் இதே மாரி ஒரு கான்வர்சேஷன் வரையில, இதே மாரி தான். ஒரு 4, 5 பேர் உட்காந்து பேசினோம்னா, அதில குறைஞ்சது 3, 4 பேருக்காவது இந்த மாரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அண்ட் அந்த சைல்டு அபியூஸ் மட்டும் கிடையாது. நான் சின்ன வயசுல எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்றத சொல்றது மட்டும் கிடையாது. மெயினா அ இந்த பஸ் ட்ராவல் அந்த மாரி பெரிய பொண்ணாகி நம்ம வேலைக்கெல்லாம் போகையில, இந்த பஸ் ட்ராவல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, அந்த அந்த படத்துல அவங்க என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, அ இடிக்கிறாங்க, வைக்கிறாங்க. ஜென்ரலா அந்த படத்துல இந்த மாரிலாம் ஒண்ணும் சொல்லல. பட் இன் ஜென்ரல் நம்ம சினிமால பார்த்தோம்னா, இடிக்கிறாங்க, கில்றாங்க, இந்த மாரிலாம் நம்மள வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் காட்டியிருப்பாங்க. இப்படி தான் நடக்குது, இப்படி தான் நடக்குது. பட் இட் இஸ் அத விட எக்ஸ்ட்ரீமா தான் நடக்கும். உண்மையிலே நான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணயில, இப்படி நடக்குதுன்னு தெரியறப்போ ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். நான் வந்து இத ஃபேஸ் பண்ணது வந்து சென்னையில. நான் சென்னையிலன்னு சொல்றனால, சென்னையில தான் இதெல்லாம் நடக்குது அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கூல், காலேஜ் அதெல்லாம் வரையும் நம்ம நம்ம பேரண்ட்ஸோட தான் எங்கேனாலும் போயிருப்போம், வந்திருப்போம். நம்ம ஊர்ல தான் இருந்திருப்போம். மேக்ஸிமம் காலேஜ் பஸ்ல தான் போயிருப்போம், வந்திருப்போம். தனியா எங்கேயாவது போறோம்னா, ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். 4, 5 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அப்படி இல்லையா, நம்ம பேரண்ட்ஸோட எங்கேயாவது ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிருப்போம். ஆனா, இந்த டே டு டே ட்ராவல்னு வரப்போ நம்ம வேலைக்கு போகையில தான் அது வர ஆரம்பிக்கும். ஸோ, அது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிளுக்கு சென்னையில தான் ஆரம்பிக்குது. பெண்களுக்கு அ பெ பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. வேற ஊர்ல இருந்து அந்த மெயினா ஒரு ஊருக்கு போகையில டே டு டேயா இந்த பஸ் ட்ராவல்னு வர்றது மெயினா பெண்களுக்கு அங்க தான் தனியா போயிட்டு வர்றது, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஆரம்பிக்குது. ஸோ, அதனால எனக்கு அங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் பண்ணேன்னு சொல்றேன். ஸோ, அங்க வந்து என்னன்னா, ஆ இ இது இதே தான். சின்ன வயசுல என்ன நடந்ததோ, அப்ப நமக்கு ஒண்ணுமே புரியாது இல்லையா? சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறப்போ, என்னன்னே புரியாதப்ப தான், இங்கேயும் எனக்கு என்னன்னே புரியல. என்ன நடந்ததுன்னு நமக்கு புரியறதுக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு நடக்குது. அதுக்கப்புறம் லைக் நெனச்சு பார்க்கையிலே ஒரு மாரி இருக்கு. ஸோ, நான் அந்த பஸ் ட்ராவல் முடிச்சுட்டு அன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ, வந்தோனே எனக்கு யார்ட்ட சொல்லணும்? என்ன பண்ணணும்? அழுக மட்டும் வருது. என்ன சொல்லணும்? என்ன பண்ணணும்? ஒண்ணுமே தெரியல. இந்த மாரிலாம் நடக்குதே! அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ, எனக்கு எங்க அண்ணி கால் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல கரெக்ட்டா எங்க அண்ணி தான் கால் பண்ணாங்க. நான் அழுக மட்டும் தான் செஞ்சேன். இந்த மாரி எனக்கு பஸ்ல போயிட்டு வர முடியல. இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிதான் சொன்னேன். இந்த மாரி இடிக்கிறாங்க, வைக்கிறாங்க. அது நடந்துச்சு, இது நடந்துச்சு. இப்படிலாம் நான் சொல்லல. லைக் இது மட்டும் தான் நான் சொன்னேன். என்னால முடியல. பஸ்லலாம் இந்த ஊர்ல என்னால போயிட்டு வர முடியுமான்னு தெரியல. அப்படின்றது மட்டும் தான் நான் சொன்னேன். அப்படி சொல்றப்ப எங்க அண்ணி என்ன சொன்னாங்கன்னா, "பரவாயில்லடா, நீ ஏன் அங்க இருந்து ஒர்க் பண்ணணும். நீ வேணா இங்க வந்துரு. ஏன் அலற அதுக்கு?" அப்படின்ற மாரி எனக்கு சொன்னாங்க. நான் அழுதேன். அப்போ நமக்கு என்ன தோணும்? ஒரு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு, ஒரு டிகிரி முடிச்சுட்டு, ஒரு வேலைக்கு சென்னையில போயிட்டு, ஒரு பிஜில தங்கிட்டு, அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு டெய்லி போயிட்டு வர பொண்ணுக்கு என்ன தோணும்? "ஐய்யய்யோ! நமக்கு இப்படி நடந்துருச்சு. நமக்கு மட்டும் தான் நடக்குது." அப்படித்தானே எல்லாருக்கும் தோணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஒரு விஷயத்த. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் இது ரெகுலரா நம்ம போயிட்டு வர ஆரம்பிக்கையில, எல்லா இடத்துலயுமே இது நடக்குதுன்னு அங்கேயும் அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். இதே மாதிரி தான் ஆஃபீஸ்ல உட்காந்து பேசையில, நான் வந்து என்ன நினச்சேன்னா, நான் போயிட்டு வர பஸ்ஸு வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். பயங்கர எக்ஸ்ட்ரீம் ரஷ்ஷா இருக்கும். எனக்கு சென்னை தெரியாது. நான் தங்கியிருந்த இடத்துக்கும், என் ஆஃபீஸுக்கும் போயிட்டு வர பஸ் தான் மெயினா தெரியும். அது போக இந்த ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது போறோம்னா, அந்தந்த ஏரியா, அந்தந்த பஸ்ஸு அது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, இந்த ரஷ்ஷான ஹவர்ஸ்ல வீக் டேஸ்ல அந்த ரஷ்ஷான ஹவர்ஸ்ல எந்த பஸ் போயிட்டு வரும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து எனக்கு அந்த ஒரு பஸ் ரூட் மட்டும் தான் தெரியும். ஸோ, நான் என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் ரஷ்ஷான பஸ்ஸு. நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த பஸ் ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. இந்த மாரிலாம் நடக்குது அப்படிலாம் சொல்லல. ஆல்ரெடி சென்னையிலேயே பொறந்து வளர்ந்தவங்களும் சொல்றாங்க. இதே மாரி என்ன மாரி ஒர்க் பண்ண வந்தவங்களும் சொல்றாங்க. எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, எல்லா பஸ்ஸும் இந்த மாரி தான் ரஷ்ஷா இருக்கும்னு எனக்கு அப்ப தான் தெரிஞ்சது. இந்த பீக் ஹவர்ஸ்ல எல்லா பஸ்ஸும் ரஷ்ஷா தான் இருக்கும். இதே மாரி தான் நடக்கும். அவங்க சொல்றதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத விட ரொம்ப மோசமான, கொடுமையான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ, எல்லாருமே அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நான் இந்த இந்த பஸ் ட்ராவல் ரொம்ப ரெகுலரா போயிட்டே இருக்கையில, அ நான் ஒரு லைக் என் கூடயே ட்ராவல் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்கல்ல. அதாவது அதே டைமிங்கில அதே அதே டைமிங்கில அந்த பஸ்ஸில ஒரு சில பீப்பிள்லாம் இருப்பாங்கல்ல. இதே மாரி வேற வேற ஆஃபீஸ்ல அந்த மாரி இருப்பாங்கல்ல.
அதில் எனக்கு ஒரு ஆன்ட்டி பக்கத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, சடனாக ஒரு ஒரு ஸ்டாப்பில் ஒருத்தன் வேகமாக ஏறினான். அப்போ வந்து பார்த்து நில்லும்மா, இந்த பொறுக்கி பைய இடிக்கிறதுக்குனே பொண்ணுங்களை இடிக்கிறதுக்கே வருவான், நீ தள்ளி வந்து இங்கே நில்லுமா அப்படின்னு சொல்லி சத்தமாகவே தான் சொன்னாங்க. அவனுக்கும் அது கேட்க தான் செஞ்சது. ஸோ அந்த மாதிரி அந்த பஸ்ஸில் வர்றவங்களுக்கே தெரியுது, இதுக்கு தான் வரான், இந்த மாதிரி தான் நடக்குது. இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, இப்படி நடக்குது அப்படின்றது. அண்டு இந்த தீபாவளி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் மட்டும்தான் லீவு நமக்கு விடுவாங்க. அந்த தீபாவளிக்கு அதுக்கு மட்டும் தான் நமக்கு லீவ் விடுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போ இருந்தே பஸ்ஸெல்லாம் ரொம்ப ரஷ் ஆக ஆரம்பிக்கும். அப்போல்லாம் வந்து எனக்கு ஐயையோ பஸ்ஸில் போகணுமான்ற மாதிரி இருக்கும். உண்மையாகவே ஷேர் ஆட்டோ வந்தால் பரவாயில்லன்னா அந்த ஏரியா ரூட்டுக்கு ஷேர் ஆட்டோவும் வந்து தொலையாது. எனக்கு என்னடா இது, இந்த பஸ்ஸில் தான் போய் தொலையும். கேப் அளவுக்குலாம் போக முடியாது. டெய்லி கேபில் போயிட்டு வர அளவுக்குலாம் அங்கே அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ மணி இல்லை. ஸோ ஒன்று பஸ்ஸில் போகணும், இல்லை மேக்ஸிமம் ஷேர் ஆட்டோவில் போக முடியும், அவ்வளோதான். இப்படின்னு இருக்கிற ஸ்டேஜில் நான் அந்த பஸ்ஸில் இந்த தீபாவளி டைம்லலாம் ரொம்ப பயப்படுவேன் ஆக்சுவலாக. நான் யாராவது ஏறினாலே நமக்கு யார் என்னன்னுலாம் தெரியாது. நான் அப்படியே திருன்னு முழிச்சிட்டே நிற்பேன். அப்போது ஒரு தடவை கண்டக்டர் சொன்னார், லைக் இது மாதிரி நிறைய பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஒரு பயங்கர கூட்டம் பஸ்ஸு. ஸோ கண்டக்டர் என்ன சொன்னார்னா, ஏன் ஏதாவது பண்ணான்னா டக்குன்னு சொல்லுங்கம்மா, பயந்துட்டுலாம் நிற்காதீங்க அப்படி சொல்லி ரொம்ப வாய்ஸை ரைஸ் பண்ணி லவுடாக தான் சொன்னார். நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே எல்லாமே அங்கே தெரியும். ஸோ இதெல்லாம் நடக்கவே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இது மாதிரி எல்லா பெண்களுக்குமே நடக்குது அப்படின்னா அப்போ பண்ணுறவங்கலாம் யார்? பண்ணுறவங்கலாம் யார்? எல்லாரும், எல்லா ஆண்களுமே நல்லவங்க, எல்லா பெண்களுக்குமே நடக்குதுன்னா அப்போ பண்ணுறவங்க யார் தான்? அப்படின்ற மாதிரியான அந்த போல்டான கொஸ்டின் வந்து எனக்கு நான் இந்த படத்தில் இதுவரை பார்த்ததே இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த கொஸ்டின் வந்து ஞாபகப்படுத்தினது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயமா எனக்கு எது தோணுச்சு அப்படின்னா, அந்த ஹீரோயின் வந்து அவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிளைமேக்ஸ் கிட்ட வரையில் ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து இதே மாதிரி தான் உனக்காக நான் 12th ஸ்டாண்டர்டில் ரிசல்ட் வந்த அன்றைக்கி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாமா வந்தார். அவர் வந்து நான் ஒரு பையனுக்கு தான் வெயிட் பண்ணுறேன்றது தெரிஞ்சோன்னே என்கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆள் என் வீட்டுக்கு வரதான் செய்கிறான். அவன் வந்து நெஞ்சு நிமித்திட்டு தைரியமாக தான் வரான். நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி உள்ளே ஓடி ஒளிஞ்சேன்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய வியூ என்னென்னா, இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இந்த ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான். இது வந்து என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கள்ல, எல்லா இடத்துலையுமே இந்த லைக் பெண்கள் வந்து இந்த மாதிரி எல்லா டைம்லேயுமே எப்படியோ யாருக்கோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த அப்யூஸோ ஹராஸ்மெண்ட்டோ வேறு டிகிரியில் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த நடந்ததை வந்து நம்ம வெளியவே சொல்கிறதே கிடையாது. நம்ம வெளியே சொல்கிறது கிடையாதுன்றதை விட, நம்ம சொல்கிறது கரெக்டாக தப்பாக, நம்ம சொன்னால் சரியாக இருக்குமா, நம்மளை யார் தப்பாக நினச்சிருவாங்களோ, இது நமக்கு அவமானம், இது நம்ம மானம் தான் போகும், இதை நம்ம வெளில சொன்னோன்னா அது நமக்கு தான் அசிங்கம், இது 4 பேருக்கு தெரிஞ்சால் அது நம்மளுக்கு தான் அவமானம், இப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதனால தான் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இதான் எனக்கு, நான் வந்து இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். லைக் இதே விதத்துலேயே இதை போர்ட்ரே பண்ணிகிட்டே இருக்கனால, இதே விதத்தில் தான் நம்ம பார்க்குறோன்றனால இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த தப்பு பண்ணுறவனுக்கு அவன் அது தப்பு அப்படின்றது வந்து, லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு திருடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எவனோ ஒருத்தன் திருடிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்டருந்து எவனோ ஒருத்தன் எதையோ திருடிட்டான். உடனே திருடிட்டான்னா திருடிட்டான்னு நம்ம எல்லாட்டையும் சொல்லுவோம். நாம் ஒன்றும் தப்பே பண்ணல இல்லையா? ஸோ நம்ம ரொம்ப தைரியமாக சொல்லுவோம். திருடிட்டான்னு போய் போலீஸ்கிட்ட சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுவோம், இவன் தான் திருடினான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லுவோம், எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த திருடனுக்கு என்னென்னா, அவன் அகப்பட்டுருவானோன்ற பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த குற்றங்கள்லாம் குறையும். இப்படி தானே? ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஐயோ இதை வெளில சொல்லிட்டா நமக்கு ரொம்ப அவமானம், நம்மளால் நம்ம பேர் கெட்டு போயிடும், அது இதுன்னா அந்த தப்பு பண்ணுறவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நீ தான் நான் என்ன பண்ணாலும் வெளியே சொல்ல மாட்டேன்ல. லைக் எல்லாரையுமே நான் சொல்லலை, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், ஒரு 180 பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி நடந்ததை வெளியவே சொல்ல மாட்டேன், நீ எதுக்கவே மாட்டேன்னா நான் அப்போ அதை பண்ணிக்கிட்டே தானே இருப்பேன் அப்படின்ற மென்டாலிட்டி தான் அவனுக்கு வளருமே தவிர, என்றைக்குமே அவன் அந்த தப்பை நிறுத்தவே மாட்டான். ஸோ இட் இஸ் த ஃபேக்ட். நான் வந்து இப்போது நான் இவ்வளோ பேசுகிறேன்றதுக்காக எனக்குமே அந்த மென்டாலிட்டிலாம் மாறிடுச்சு, நான் அப்படியே நான் சொல்லுவேன் அப்படிலாம் கிடையாது. நானுமே ரொம்ப பயந்தேன். ஈவன் இந்த பாட்காஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ தயக்கம் இருந்தது. நம்ம எப்படி சொல்லணும், ஐயோ நமக்கும் நடந்ததுன்னு நம்ம சொல்கிறோமே, அப்போ நம்ம லிசனர் வந்து அதை எப்படி எடுத்துக்குவாங்க, என்ன யோசிப்பாங்க,
இது எதனால் பிரச்சனை வருமா, அதுவா இதுவான்னு எனக்கு அவ்வளோ தாட்ஸ் போச்சு. எனக்கு எனக்கு இந்த கருத்து வந்து எப்பயுமே இருக்கும். இதை சொல்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம், இதை வந்து வெளியே சொல்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம், இதை வெளியே சொன்னால் நமக்கு அவமானம்னு நம்ம நினைக்கிறோன்ற தாட்டால் தான் செய்கிறவன் செஞ்சுட்டே இருக்கான், அது அவனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்ற கருத்தில் நான் என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆனால் என்னைய வந்து சொல்லுன்னு சொன்னால் நான் சொல்கிறதுக்கு பயந்துருவேன் தான். அதுக்காக வந்து நான் அப்படி சொல்ல வரல, லைக் எல்லோரும் வாங்க வந்து உங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லுங்கள் 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 அப்படிலாம் கிடையாது. ஸோ இது சொல்கிறது சொல்லாது இது இல்லை அங்கே பிரச்சனை. ஆனால் சொன்னால் நமக்கு அவமானம்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் பிரச்சனை. சொன்னால் எனக்கு அசிங்கம், அது தப்பே பண்ணாத எனக்கு அது அசிங்கம்னு நான் நினைக்கிறேன் இல்லையா, அங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் இதை பாட்காஸ்ட்டாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். நான் விக்டிம் பிளேமிங்லாம் பற்றி பேசியிருக்கேன், கன் கல்ச்சர் பற்றி பேசியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு என்ன சொல்ல, நான் அதெல்லாம் பற்றி பேசல, என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்தது அதெல்லாம் பற்றியும் நான் ஷேர் பண்ணி தான் நிறைய விஷயங்களில் நான் இந்த பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஆனால் இந்த படம் பார்க்கையில எனக்கும் என்னாலேயும் இந்த பர்சனல் லைஃப்பில் சில இடத்துல கனெக்ட் பண்ண முடியுது, சில டயலாக்ஸில் கனெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது எனக்கு சொல்கிறதுக்கு அவ்வளோ தயக்கமாக இருந்தது. நான் சொல்லிட்டா யாராவது என்னை ஜட்ஜ் பண்ணிட்டா, நான் சொல்லிட்டா யாராவது என்னை தப்பாக நினச்சிட்டா, நான் சொல்லிட்டா யாராவது ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இந்த தாட் வந்து அது ஓடுறதை என்னால் நிப்பாட்டவே முடியல. உண்மை அதுதான். ஸோ நமக்கு எவ்வளோ தான் அவேர்னஸ் வந்திருந்தாலும், எவ்வளோ தான் நம்ம மைண்டு ப்ரொக்ரெசிவாக நம்ம திங்க் பண்ணியிருந்தாலும், இந்த ஜென்ரேஷன் அப்படிலாம் பேசினாலும் இன்னமும் பல பேருக்கு இருக்குது, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் அது மண்டைக்குள்ளே இருக்குது, நான் சொன்னால் தப்பாயிருமோன்னு. நான் என் ஹஸ்பண்டெல்லாம் போய் கேட்டேன், இந்த மாதிரி நான் சொல்லலான் இருக்கேன், நான் சொல்லலாமா, எனக்கு இன்னொரு பெரிய இது என்னென்னா, நான் இப்படிலாம் வந்து நான் பாட்டுக்கு சொன்னேன்னா அது என் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனையாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஒருவேளை அவங்ககிட்ட கேட்கணுமோன்றதெல்லாம் நான் நினச்சி கேட்டேன். அவங்க நீ சொல்லு, இதில் என்ன இருக்குது, இது சொன்னால் தான் மற்றவங்களுக்கும் லைக் நீ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும்னு அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ இட் இஸ் தேர் இன் விமன் ஹெட். அது வந்து அதை தான் நம்ம அதிலேருந்து தான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நம்மளால் வெளில வர முடியலனாலும் அடுத்த ஜென்ரேஷன் வெளில வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். லைக் அவங்க மண்டைக்குள்ளே அதை புகுத்தாமல் இருக்க ட்ரை பண்ணலாம். நம்ம மண்டைக்குள்ளே வந்து நாமளாக யோசிச்சுலாம் இது வரல, எல்லா சைடில் இருந்தும் எல்லா விதத்துலேருந்தும் இதை புகுத்தி வச்சுருக்காங்க. இது உனக்கு அசிங்கம், இது உனக்கு அசிங்கம். நம்ம பார்த்த படமாகட்டும், அதுவாகட்டும், இதுவாகட்டும், ஒரு டயலாக் ஆகட்டும், ஏதோ ஒரு பழைய காலத்து டயலாக் ஒன்று இருக்கும், முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் அது எழுதினவனெல்லாம் செருப்பால் அடிக்கணும்னு தோணும். லைக் இந்த மாதிரி டயலாக்லாம் வச்சு தான் ஏதோ ஒரு இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ நம்ம வளர்ந்த விதத்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இது தப்பு, இது உனக்கு அசிங்கம், உனக்கு அவமானன்றதை நம்ம மண்டையில் ரொம்பவே ஆணித்தரமாக பதிய வச்சுருக்காங்க. ஸோ அதிலேருந்து நம்ம வெளியே வராமல் இந்த குற்றங்கள் நடக்கிறத குறைக்கவே முடியாது அப்படின்றது தான் எனக்கு இந்த படம் அந்த விஷயம் சொன்னாங்க இல்லையா, நான் அந்த பொண்ணோட டயலாக் இருக்கு இல்லையா, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நான் ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன், எனக்கு அவனை பார்க்கவே அவ்வளோ பயமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், ஆனால் அவன் வந்து நெஞ்சு நிமித்திட்டு வந்தான்னு. இதுதான் மொத்த குற்றத்துக்குமே காரணம்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்டு இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஃபோனை காமிச்சு தான் குழந்தைய கூட்டு போவாங்க. ஸோ ஃபோனை குழந்தை கையில் கொடுத்துறாதீங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, நாட் ஓன்லி ஃபோன், நீங்கள் ஃபோன் கொடுக்காமல் இருந்தால் இந்த தப்பே நடந்துடாது அப்படி கிடையாது. ஓகே, இது ஒரு நல்ல மெசேஜ் தான், நீங்கள் ஃபோனை குழந்தை கையில் கொடுக்காதீங்க, அது அந்தளவுக்கு டைவர்ட் ஆக்குது இதெல்லாம் நல்ல மெசேஜ் தான். ஆனால் இது ஃபோன்னால் மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. அவேர்னஸ் மெயினாக அவங்களுக்கு என்ன நடக்குதுன்ற ஒரு அவேர்னஸ். அவன் லாலிபாப்பை கொடுத்தும் கூட்டு போகலாம், எதை கொடுத்தும் கூட்டு போகலாம். ஸோ இது நடக்குது அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க தான் செய்யுது. நீ உன்னை பாதுகாத்துக்கணுன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கோம். இன்றைக்கி தான் இந்த குட் டச் பேட் டச் இதெல்லாம் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் அதை ரொம்பவே அதிகமாக பேசுகிறோம். ஸோ குட் டச் பேட் டச் வந்து எய்தர் இட் இஸ் அ மேல் கிட் ஆர் ஃபீமேல் கிட், அதாவது பையனோ பொண்ணோ அதை வந்து நீ சொல்லிக் கொடு அப்படின்றத வந்து பாயோ கேர்ளோ நீ சொல்லிக் கொடுன்றதை நம்ம ரொம்ப பதிய வச்சுட்டே தான் இருக்கோம். குட் டச் பேட் டச்லாம் எனக்கு தெரில, நான் 90s பிறந்தேன். ஸோ நான் சின்ன வயசாக இருக்கையில் எனக்கு யாரும் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கல. அது வந்து தப்பு ரைட்டெல்லாம் எனக்கு தெரில. அன்றைக்கி வந்து என்னோடய அம்மா அப்பாவுக்கு அது சொல்லிக் கொடுக்கணுன்னு அந்த அவேர்னஸ் இல்லையா எனக்கு அது தெரியல. ஸோ யாரும் என்னோடய டீச்சர்ஸும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லை தான். ஸோ அதுக்காக அந்த காலத்தில் நடக்கவே இல்லை, இந்த காலத்தில் தான் எல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு இதுவும் கிடையாது தான். இந்த காலத்தில் குற்றங்கள் அதிகமாக நடக்குதுன்னா அது அதிகமாக வெளியே வருது. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்பையும் நடந்திருக்கு தான்.
நான் சொன்ன மாதிரி நான் 11th படித்தேன்னா என் கூட படித்த எல்லாரும் 90s கிட்ஸாக தானே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் நடக்காமலாம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே நடக்குது தான். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்துகிட்டே தான் இருக்குது. பண்ணுறவன் பண்ணிட்டே தான் இருக்கான். பாதிக்கப்படுறவங்க பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த அவேர்னஸ்லாம் கொண்டு வரது ரொம்பவே நல்ல விஷயம் தான். லைக் குட் டச் பேட் டச் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். நம்ம கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் தான். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் லாஸ்ட்டாக அவன் கொல்லணுன்றது தானே இருக்கும். எனக்குமே இந்த மூவி பார்க்கையில அவன் அந்த குழந்தைங்கள இந்த மாதிரி பண்ணி கொன்னுடுவான் அந்த வில்லன். ஸோ அவனை பிடிச்சிட்டாங்களா, பிடிச்சிருவாங்களா, அவன் பிடிக்க போகிறாங்களா, இதை நோக்கி தான் நம்மளை படம் செலுத்தும். ஆனால் லைக் நம்ம மைண்டே அப்படி தான் போகும். இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டான், அவனை வந்து ஹீரோ கொன்றுவான் அல்லது போலீஸ் பிடிச்சிரும், அவன் என்ன தான் நடக்குது, அவனை எப்படி பிடிக்கிறாங்க, இப்படியே தான் மைண்டே போச்சு. இதுதான் ஒரு காமன் மைண்ட், இப்படி தான் போகுது. இந்த படம் எங்கே ஒரு வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சதுன்னா, இப்படி தான் உன் மண்டை எல்லாமே யோசிக்குது. படம் பார்க்குறவன் மண்டையும் அப்படி தான் யோசிக்குது, அந்த ஹீரோ மண்டையும் அப்படி தான் யோசிக்குது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்ன தேவைன்றதை யார் தான் யோசிப்பீங்க அப்படின்றதையும் எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னதாக தான் எனக்கு தோணுச்சு. அந்த அந்த ஹீரோயின் கேட்பா, இப்போ கூட உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதைத்தான் நீ பண்ணுவ. அவளுக்கு என்ன தேவை, அவளுக்கு என்ன பண்ணணும் அதை நீ கேட்கவே மாட்டேல்ல. பாதிக்கப்பட்டவளுக்கு அதை நீ கேட்கவும் மாட்டே, அதை பற்றி உனக்கு இதுவே கிடையாது அப்படின்றத லைக் அவள் கேட்டாளா, உன்னை வந்து அவனை போய் கொல்லுன்னு அந்த பொண்ணு உன்னை கேட்டுச்சா? அது சித்தான்னு கூப்பிட்டுட்ருக்கோம் அந்த பொண்ணு ஒரு சைடு. இவன் வந்து இவனை கொல்லணும்னு சுற்றிட்டு இருப்பான். அந்த பொண்ணு உன்னை கேட்டுச்சா, இந்த மாதிரி என்னை பண்ணவனை போய் கொல்லு, அவனை பழிவாங்குன்னு அந்த பொண்ணு உன்னை கேட்டுச்சா? அவளுக்கு என்ன தேவை, அவள் என்ன பண்ணுறா, அதை நீ கேட்கவே இல்லைன்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் ஆஃப் வியூவெல்லாம் இந்த படம் வந்து கொண்டு வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரியான வியூஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் சைல்டு அப்யூஸ் நடக்குது, இதிலேருந்து வர்றது, இதிலேருந்து வெளில வரணும், இதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும், இதெல்லாம் சொல்கிறத விட இந்த படம் அந்த வேறு ஒரு வியூவில் இருந்து பார்த்த விஷயம் தான் எனக்கு இந்த படம் ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சது. லைக் நான் சொன்ன மாதிரி அவளுக்கு என்ன தேவைன்றதே யாருமே கேட்குறதே கிடையாது. ஏன்னோ பழி வாங்குறேன் வைக்கிறேன் அந்த மாதிரி தானே மைண்ட் செட்டே இருக்குது. ஸோ அந்த பொண்ணுமே என்ன சொல்லுன்னா, என் மாமா இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னோன்னா, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு, நான் அவனை போய் கொல்றேன்னு அந்த ஹீரோ சொல்லுவான். ஸோ நான் வந்து உன்னைய காப்பாற்றிடுவேன், நான் வந்து உன்னை அதிலேருந்து காப்பாற்றிடுவேன். பொதுவாக ஆண்களோட மனநிலை எப்படி இருக்குது, நான் வந்து உனக்கு இது எதுவும் நடக்காமல் நான் உன்னை காப்பாற்றிடுவேன், அல்லது உனக்கு எவனாவது இந்த மாதிரி பண்ணிட்டான்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன், இவ்வளோதான் இருக்கே தவிர இந்த மாதிரி பண்ணக்கூடாதுரா, இப்படி பண்ணிட்டா அதுலேருந்து அந்த பொண்ணு எப்படி வெளியே வந்தா, இதெல்லாம் பற்றி யாருமே கேர் பண்ணுறதே இல்லை. அந்த பொண்ணு கேட்பா, இப்போ அவன் செத்து போயிட்டான், 6 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டான், நீ போய் அவனை தோண்டி கொல்லு போ, நான் இதிலேருந்து எப்படி வெளியே வந்தேன்னே நீ என்னை கேட்கல, அவன் எங்கே இருக்கான் அவனை கொல்றேன்னு கேட்குற அப்படின்ற மாதிரி அந்த இன்னொரு வியூவிலேருந்து அந்த பெண்ணுடைய சைட்லேருந்து அதை பார்க்குற விஷயம் இருக்குது இல்லையா, அந்த பாதிக்கப்பட்டவங்களோட சைட்லேருந்து அதை பார்க்குற விஷயம் இருக்குது இல்லையா, அந்த வியூஸ் எல்லாம் இந்த படம் அடுத்தடுத்த டயலாகில் அடுத்தடுத்த விஷயமா எடுத்து வச்சுட்டே வந்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அண்டு நம்ம இன்றைக்கி வந்து குட் டச் பேட் டச்னால் என்ன, ஒன்றை நீ பாதுகாத்துக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுத்து தான் ஆகணும், அந்த அவேர்னஸ் வந்து தான் ஆகணும். இதெல்லாம் மாதிரி நீ இப்படி பண்ணக்கூடாதுன்றதை சொல்ல வேண்டியதும் ஒரு கட்டாயமாக தான் இருக்குது. ஆனால் லைக் எனக்கு என்ன தோணுன்னா, இந்த மாதிரி பண்ணுறவன்லாம் இருக்கான்ல, நீ அப்யூஸ் பண்ணுறது, ஏதோ ஒரு விதத்தில் ஹராஸ் பண்ணுறது, பஸ்ஸில் பண்ணுறவனாகட்டும், எங்கேயோ எப்படியோ ஏதோ ஒன்று பண்ணுறவன், அவனுக்கு தெரியாதா என்ன இது தப்புன்னு, அவனுக்கு தெரியவே தெரியாதா? அவனுக்கு நல்லா தெரியும். அவன் மண்டையில் என்ன இது ரொம்ப நல்ல விஷயம், இப்படி பண்ணால் ஓகே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் மண்டையில் என்ன இருக்குது, நான் பண்ணேன், நீ வெளியவே சொல்ல மாட்டேன், அதை நான் வெளியே சொன்னாலும் அது உனக்கு தானே அசிங்கம், எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த மைண்ட் இருக்கு இல்லையா, இதை மண்டைக்குள்ளே புகுத்திருக்கோம் இல்லையா, அதுதான் தப்பு. லைக் அவன் பண்ணுற விஷயம் தப்புன்றது அவனுக்கு தெரியும், ஆனால் அதை பண்ணாலும் பரவாயில்ல, அது பண்ணாலும் என்னை ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி அந்த திமிரு அதெல்லாம் மண்டைக்குள்ளே ஏறி இருக்கு இல்லையா, இது இல்லாமல் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். அதுதான் எனக்கு ரொம்பவே தோணுச்சு. ஸோ அடுத்த ஜென்ரேஷனாவது இந்த மாதிரியான எதுவும் நடக்காமல் நல்லா இருக்கணும், லைக் ஒரு அவேர்னஸோடு இருக்கணும், ஒரு புரிதலோடு இருக்கணும். பொண்ணுக்கு நடந்தால் அது அசிங்கம், பையனுக்கு அது ஒன்றும் இல்லை, இப்படி லூஸ் தரமாலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்பவே இந்த படத்தில் தோணுச்சு. ஸோ இந்த மூவி வந்து இந்த மாதிரி ஒரு சைல்டு அப்யூஸ் நடக்குது, அதை அந்த பொண்ணுக்கு அது நடக்குது. இதை வந்து அந்த வில்லனை ஃபஸ்ட்டு அந்த பொண்ணே காணாமல் போயிடும், அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிப்பாங்க, அண்ட் அந்த வில்லனை தேடி கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயாக போயிட்டுருக்கிறப்போ
இந்த விஷயம் வந்து எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுதுன்றதையும் இந்த சின்ன சின்ன டயலாகாக வச்சு சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ கதை இதுதான், இதெல்லாம் நடக்குது. நீங்கள் அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. பிள்ளைங்கள தனியாக விடாதீங்க. பிள்ளைங்க கையில் ஃபோனை கொடுக்காதீங்க. இப்படியான அட்வைஸ் மட்டும் இல்லாமல் இங்கே இங்கே ப்ராக்டிக்கலாக லைக் பேசிக்காகவே இங்கே வேறு எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த படம் ரொம்பவே அழகாக அட்ரஸ் பண்ணதான் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, மேபி இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி இந்த படம் வந்து சித்தார்த்துன்னு ஒரு ஆக்டர் இல்லாமல் வேறு யாரோ நடிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வெளியே தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரில. தெரிஞ்சிருக்கலாம், பட் இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. ஸோ அது ஒரு ஒரு போல்டான ஒரு அட்டம்ப்ட்னு தான் நினைக்கிறேன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கிறதெல்லாம். ஸோ அது வந்து இட்ஸ் குட், சித்தார்த் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து இந்த விஷயத்த பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் ஓடுமா ஓடாதா? எனிவே நீங்கள் என்ன வேணாலும் நல்லா கருத்து சொல்லுங்கள், எவ்வளோ கருத்து சொல்லுங்கள். ஆனால் வந்து இந்த படம் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுதா? ஒரு படம் அந்த ப்ரொடியூசருக்கு லாபத்தை தருதா? இதெல்லாம் பார்க்கையில இந்த படம் வந்து ஸ்கேல் லெவலில் ரொம்ப கம்மியாக தான், எனக்கு தெரிஞ்ச சினிமா அளவுக்கு இது ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரியான படத்தை நம்ம போய் பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டோம். அதான் ஃபேக்ட்டு. நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நம்ம யாருமே அதை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு எப்பயுமே ஃபீல் குட்டாக இருக்கிறது பிடிக்கும், அல்லது சண்டை படம் பிடிக்கும். அந்த மாதிரி லைக் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸுக்கு அதுதான் பிடிக்குமே தவிர, ஒரு என்டர்டெய்னரை தான் நம்ம விரும்புமே தவிர, போனால் நமக்கு வந்து ரொம்ப அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த படத்தை பார்த்தான்றத ரொம்ப பேர் பார்க்க விரும்ப மாட்டோம். இது வந்து இது இது ரைட்டு தப்பெல்லாம் தாண்டி இதுதான் ஃபேக்ட். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொரு படம் இந்த இந்த மாதிரியான அப்யூஸை பற்றி நிறைய படங்கள் வேறு விதமாக சொல்லிட்டே தான் இருக்குது. ஸோ நான் இன்னொரு படம் எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, அதுவும் நான் ஓடிடியில் பார்த்தேன். ஐ திங்க் படம் பேர் நான் மறந்துட்டேன். அமலா பால் நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அவங்கள 4 பசங்க வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரக்கோ ஏதோ கலந்து கொடுத்து இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் டைம் அவள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலை. அவள் ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்ணு மேலே ஒரு தப்புமே இல்லை தானே. ஆனால் அந்த பொண்ணை வந்து டக்குன்னு அவன் ரியாக்ஷனே இதை சொல்லல. அவன் அப்படியே சேரை தள்ளி விட்டுட்டு போயிட்டு டென்ஷன் ஆகிட்டு இவன் மேலேயே கோவப்படுவான். இப்படி உனக்கு நடந்ததுக்கு நீ தான் காரணன்ற மாதிரியே சொல்லுவான். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. இப்படியே தான் போகும், கடைசி வரை இப்படியே தான் போகும். அந்த பொண்ணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஒரு மாதிரி தயங்கி யார்கிட்ட சொன்னாலும் தப்பாக நினைக்கிறாங்க. இப்படியே தான் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டாக நல்லா வச்சுருப்பாங்க. அதாவது அடித்து வெளுத்துரும் எல்லாரையும். அடித்து வெளுத்து பயங்கரமாக சண்டை போட்டுற மாதிரி கடைசியில் காட்டியிருப்பாங்க. அது வரையும் அந்த படம் அப்படியே டிஸ்டர்பிங்காக தான் போயிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் டிஸ்டர்பிங்ன்றது வந்து அது இந்த படம் பார்க்கல தான் எனக்கு அந்த படம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் வந்து என்ன நினச்சேன்னா, என்ன இவ்வளோ டிஸ்டர்பிங்காக மூவி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் நான் பார்க்கல நான் நினச்சேன். பட் இட் இஸ் டிஸ்டர்பிங் தான் இல்லையா. எனக்கு ஒரு இந்த மாதிரி நடந்துருச்சு, அது என்னோடய தப்பே இல்லை, ஆனால் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு ஒரு பொண்ணு சொல்லலை. அப்படி பண்ணவன் யார்? அவன் லைக் அவனோட தப்பு, நீ ஏன் இப்படி இருக்க, நீ தப்பே இல்லையே, அவன் தான் தப்பு பண்ணான் அப்படின்றத இதுலேருந்து நீ எப்படி வெளில வருது? அவனை நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? ஏன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அது யாருன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி தானே அந்த கூட இருக்கிற ஹஸ்பண்டோ அல்லது அந்த பொண்ணை சுற்றி இருக்கிறவங்களோ சப்போர்ட் பண்ணுறவங்களோ சொல்லியிருக்கணும். ஆனால் எல்லாருமே வந்து இதை மூடி மறைச்சிரு, இதோட விட்டுரு, நீ இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போனனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏற்கனவே இது ஓன் தப்பு தான், மேலும் போய் இதை வெளியே சொல்லி இன்னும் கொஞ்சம் அசிங்கப்பட்டுறாத அப்படின்னு சொல்லி இதை மூடி மறைச்சிருன்னு தான் சுற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருக்கேன், இது உன் தப்பே இல்லை, நீ ஏன் இப்படி இருக்கன்னு எவனுமே கேட்க மாட்டான் அந்த படத்தில். கடைசியாக ஒரு லேடி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை அவங்க மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் எவனுமே அதை சொல்லவே மாட்டான். இட் இஸ் டிஸ்டர்பிங் தான் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற எவனுமே அந்த மாதிரி சப்போர்ட்டாக பண்ண மாட்டான். ஹஸ்பண்ட் பண்ண மாட்டான், அண்ணன் பண்ண மாட்டான், தம்பி பண்ண மாட்டான்றப்போ அந்த பொண்ணு அது ட்ராமா தான் இல்லையா. அதுலேருந்து மீண்டும் வர முடியாமல் யாரும் அதை புரிஞ்சுக்கவும் இல்லாமல் இது டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபேஸுன்றனால தான் அந்த படத்தை அவ்வளோ டிஸ்டர்பிங்காக காட்டினாங்களோ என்னவோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதான் நான் வந்து ஒரு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி 2023யோட எனக்கு பிடிச்ச மூவிஸ்ன்னு சில இது நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் அந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணல இந்த படம் பார்க்கவே இல்லை. அதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் அந்த படம் பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணி. ஸோ எனக்கு அப்புறம் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, ஐயோ இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு. அப்புறம் எனக்கு தோணுச்சு, ஓகே இந்த படம் வந்து இது ஒரு படம்ன்றதை விட இது ஒரு விஷயமா நம்ம லைஃப்பில் நடந்ததையும் சேர்த்து சொன்னால் பெட்டராக இருக்குமோ, நாம் என்ன நினைக்கிறோன்றதையும் சேர்த்து சொன்னால் பெட்டராக இருக்குமோ அப்படின்றத நினச்சி தான் இந்த பாட்காஸ்ட் நான்
ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்னுமே தெரில. நான் இத பத்தி இப்படி என்னைய நானும் இந்த மாரி பேசியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்தது, எனக்கு நடந்தது. ஏதோ ஒரு டிகிரியில எல்லாருக்கும் அப்யூஸ் நடக்குது, ஹராஸ்மென்ட் நடக்குது நான் பார்த்தேன். இப்படிலாம் நான் பாட்காஸ்ட்டில பேசுறது எனக்கு ரைட்டா தப்பான்னு இப்பவும் நான் ஒரு டைலமால தான் பேசுறேன். ஸோ அந்த பதட்டம் இருக்கும் இல்லையா? வாட் எவர் இட் இஸ் நான் வந்து இன்னைக்கு இத பேசுறேன், ரெக்கார்ட் பண்றேன்றதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள பத்தி நம்ம திரும்ப பேசையில நமக்கு ஒரு பதட்டம் இருக்கு இல்லையா? அந்த பதட்டத்தோடயே தான் இந்த பாட்காஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ கேளுங்க. அண்ட் இதுக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்ண முடியும், என்ன டிஎம் பண்ண முடியும்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தோணுனத நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்க லைஃப்ல இந்த மாரி ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா, அது கண்டிப்பா உங்க தப்பு இல்லவே இல்ல. அத நீங்க வெளில சொன்னா அசிங்கமும் கிடையாது. நீங்க சொல்லி தான் ஆகணுமா, வேண்டாமான்றது உங்களுடைய விருப்பம். அது அது பியூர்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்க எல்லாரும் வரணும், வெளில வந்து சொல்லணும். இது ஒரு அது அப்படிலாம் இல்ல. நான் வெளில சொல்லிட்டா பெரிய நான் தீரச் செயல் அப்படிலாம் இல்ல. ஆனா வெளில சொன்னா உனக்கு அசிங்கம்னு யாராவது சொன்னாங்கன்னா, அது உண்மை இல்ல. அது வெளில சொன்னா அசிங்கம் இல்ல. தப்பு பண்ணவனே தைரியமா இருப்பான். வெளில சொன்னா அது அசிங்கமா? அப்படிலாம் இல்ல. ஸோ இத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நெனச்சிருந்தேன். அதுதான் இந்த பாட்காஸ்ட். ஸோ இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா, நீங்க அதுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ரேட்டிங் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.